ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வருஷத்தை துவக்கி இந்த 5வது வாரத்தை நாம் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் அந்த வருஷத்தை துவக்கி மட்டும் நம்மை நடத்தி நம்மை போஷித்து பராமரித்து நம்முடைய தேவையை சந்தித்து அந்த தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நாம் துதிப்போம். பரிசுத்தம் அன்பர்களுடைய பிதாவே, இந்த நாளுக்கு அவனை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ச்சியுடன் மாற்றும்படி இந்த நாளை ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கு துதிக்கும் பாத்திரமானவர் இந்த ஆண்டவரே ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவரை கருப்பதாக பாடல்கள் ஆராதனை வழி செய்தி எல்லாவற்றையும் ஆசிரித்தாங்க உமக்கு மகிமை தருகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினாலே நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய எங்கள் ஆதாரமே. Yeah.
393வது பாடல்.
வெற்றி தந்தீர். என்னை கை தூக்கி விட்டீர். என் மேல் வெற்றி தந்தீர். உதவி தேடி வந்தேன். உடல் சுகம் தந்தீர் ஐயா. உதவி தேடி வந்தேன். உடல் சுகம் தந்தீர் ஐயா. புகழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து கொண்டாடுவேன். மாலை நேரம் அழுகை என்றார். மாலை நேரம் ஆனந்தமே. மாலை நேரம் அழுகை என்றார். மாலை நேரம் ஆனந்தமே. நொடி பொழுது உந்தன் கோபம். தயவோ வாழ்நாளெல்லாம். நொடி பொழுது உந்தன் கோபம். தயவோ வாழ்நாளெல்லாம். புகழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து கொண்டாடுவேன். சாக்கு துணை களைந்து விட்டீர். மகிழ்ச்சி உடை உடுத்து விட்டீர். சாக்கு துணி களைந்து விட்டீர். மகிழ்ச்சி உடை உடுத்து விட்டீர். புலம்பலை நீக்கி விட்டீர். புது பாடல் நாவில் வைத்தீர். புலம்பலை நீக்கி விட்டீர். புது பாடல் நாவில் வைத்தீர். புகழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து கொண்டாடுவேன். என் உள்ளம் புகழ்ந்து பாடும். இனி மௌனமாயிருப்பதில்லை. என் உள்ளம் புகழ்ந்து பாடும். இனி மௌனமாயிருப்பதில்லை. கர்த்தாவே என் தெய்வமே. கரம்பிடித்த மெய் தெய்வமே. கர்த்தாவே என் தெய்வமே. கரம்பிடித்த மெய் தெய்வமே. புகழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து கொண்டாடுவேன். மலை போல் நிற்க செய்தீர். மாவேந்தனும் அன்பினார். மலை போல் நிற்க செய்தீர். மாவேந்தனும் அன்பினார். நிலை கலங்கி போனேன் ஐயா. நின் முகம் மறைந்த போது. நிலை கலங்கி போனேன் ஐயா. நின் முகம் மறைந்த போது. புகழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா. உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா. உம்மை புகழ்கிறேன். வாழ்த்தி வணங்குகிறேன். போற்றி புகழ்கிறேன்.
புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகின்றேன். மனதார வாழ்த்தக்கூடிய தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மை கை தூக்கி விட்டவர், குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிற கர்த்தர், தாழ்வில் இருந்த நம்மை நோக்கி பார்த்த தேவன். அவரை போல் ஒரு நல்லவர் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவன், அனைத்தையும் நமக்காக செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடித்துவிட்ட தேவன். அவரை போல் ஒரு இரட்சகர் இல்லை, அவரை போல் ஒரு தேவன் இல்லை. நம்மை நேசிப்பதற்கு அவரை போல் ஒருவர் இல்லை. அதை உணர்ந்தவர்களாக எல்லா மனதின் பாரங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டுவிட்டு நம்முடைய பாவங்களையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாரங்களில் தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், நம்முடைய விசுவாசத்தை முடிக்க வல்லமையுள்ள தேவன். அவரை நோக்கி நாம் பார்த்து நாம் ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தை இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்த தேவன், நம்முடைய தேவன் அழகான தேவன். ஆனால் சிலுவையிலே நமக்காக அலங்கோல தொங்கினார். ஏனென்றால் நாம் நீதி அடையும்படியாக, நாம் பரிசுத்தமாகும்படியாக, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படியாக, நாம் சுகமாய் இருக்கும்படியாக, நாம் சந்தோஷமாய் இருக்கும்படியாக, நாம் சமாதானத்தோடு வாழும்படியாக நமக்காக சிலுவையிலே தொங்கினாரே. அந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாரங்கள், நம்முடைய சுமைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிடுங்க. எல்லா முறுமுறுப்புகளுக்காக மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இவ்வளோ இந்த வாரம் முழுவதும் முறுமுறுத்து விட்டேன் அப்பா, எனக்கு பொறுமை இல்லாமல் போயிற்றே. கர்த்தருக்கு காத்திரு என்று நீ சொன்னீரே. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று எங்களை எவ்வளவோ உற்சாகப்படுத்தினீரே. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் வாயில் வந்த வார்த்தைகளை வீணாக பேசி ஆண்டவரே நாங்கள் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறோம். அதை எங்களுக்கு மன்னியும் என்று கேளுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு நான் உம்மை துதிக்க விரும்புகிறேன். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் பரிசுத்தமான தேவன், நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர். ஆகையால் நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நீர் தான் எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யெகோவா மெக்கதீஸ், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீரே. இந்த நேரத்திலே எங்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கி எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். உம்முடைய இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்தாலும் எங்களை தள்ளிவிடாத தேவன், நாங்கள் என்ன செய்தாலும் எங்களை அரவணைத்துக் கொள்ளுகிற தேவன், எங்களை மன்னிக்கிற தேவன். You are rich in your forgiveness, Lord. Hallelujah, hallelujah. மன்னிப்பதிலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன், கிருபையை அளவிடாமல் எங்கள் மீது பொழிகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகுதியே இல்லாத எங்களுக்கு நீர் எவ்வளவோ ஈவுகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சாதாரணமான எங்களை தெரிந்து கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காக நீர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமான எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து மேல் மக்களா எங்களை வைக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லா மானவர், எங்களை உயர்த்துகிறவர். இந்த உலகத்திலே பைத்தியமானவைகளையும் அறியாமையில் உள்ளவைகளையும் தெரிந்து கொண்டு நீர் மேலானவர்களாய் மாற்றி, ஓ நான் உங்களை மேன்மக்களாக வைப்பேன், நீ வெட்கப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்து வழி நடத்துகிற கர்த்தர். நீ சொன்னதை செய்யும் அளவு எங்களை கைவிடாத நேசர். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நீர் கைவிடவே மாட்டீர் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை அதிகமாய் நீர் கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எங்கள் கரம் பிடித்து இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடாத தேவன்,
கரம் பிடித்தவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முகம் மறைந்த பொழுது நாங்கள் கலங்கி போனோம். ஹல்லேலூயா. ஆனால் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்ட பொழுதோ நீர் எங்களை மறுபடியும் சேர்த்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலும் நான் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீர் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறேன். நீ செய்திருக்கிற எல்லா அதிசயங்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்குள்ளே போராடி நம்மை தம் பக்கமா இழுத்துக் கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சம் நம்மை மேற்கொள்ளாதபடி, நம்ம எதிரிகள் நம்மை மேற்கொள்ளாதபடி, சத்ரு நம்மை மேற்கொள்ளாதபடி நமக்கு வெற்றியை மாத்திரம் வைத்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படும் நாளில் என் தேவனை நான் நம்புவேன். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நாம் பாடலாம். ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. எத்தனை பேர் கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள்? விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரே, இந்த வரப்போகிற மாதம் எனக்கு என்ன வைத்திருக்குமோ, என்ன செய்வேனோ என்று கலக்கத்தோடு இருக்கிற உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே போனாலும் நம்மை அரவணைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன் அவர். நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொள்ளை நோயோ, இயற்கை சேதமோ, என்ன பிரச்சனை, பண பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவர். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? ஹல்லேலூயா. Thank you Father. தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. சந்தோஷத்தோடு நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லை. Yes, hallelujah. என் சார்பில் கர்த்தர் செய்வார் பயமில்லை. கூட்டமே நீ பயப்படாதே. சிறு கூட்டமே பயப்படாதே. எதிரிகள் வெள்ளம் போல எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயம். எஸ், எல்லாரும் சொல்லும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடைகட்டும், காவல் மட்டும் பரிதானதோ. பாதைகள் எங்கும் தடைகட்டும், காவல் மட்டும் பதிலானதோ. தேவடியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே.
நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தருண்டு, பயம், எஸ், ஹல்லேலூயா, பயமில்லை. ஓ, பயமில்லை கர்த்தாவே, ஏனென்றால் என்னோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவரிலும் மிகவும் பெரியவர். பூர்ணமானதை சிந்திக்காதே, முந்தினதை. ஓ, எஸ், கடந்து வந்த பாதைகளை யோசித்து சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார், பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஓ, எஸ் லார்ட், ஹல்லேலூயா. எங்களுக்காக யுத்தம் செய்கிறது. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கில்லை. விசுவாசத்தோட சொல்லுங்க. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் அவர் பெரிய துருகம். அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். நாம் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கி இருக்கலாம். நமக்காக புதிய காரியங்களை செய்கிற தேவன். அவரை பார்த்து சொல்வோமா, எனக்காக ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கொடுக்கிறவர். வரப்போகிற மாதத்திலும் புதிய கிருபையை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய கிருபை, புதிய பலன், புதிய வல்லமை, புதிய தாளந்துகள், புதிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நமக்கு கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அந்த தேவனை வாய் திறந்து மனதார நாம் அவரை ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எவ்வளவு பெரிய தேவன், நீர் உன்னதமான தேவன், நீர் உயர்ந்த தேவன், நீர் எங்களுக்காக அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் எங்களுக்காக திட்டங்களை வைத்திருக்கிற தேவன், எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குகிற கர்த்தர், நேர் வழியா எங்களை நடத்தி செல்ல வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலிலேயே பாதையை உண்டாக்கின தேவன் இப்பொழுது எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எம்மாத்திரம் கர்த்தாவே எல்லாவற்றையும் மூச்சு காற்றினாலே தகர்த்தெறிய வல்லமையுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறீர். ஓ ஷபரபலபரபா ஷிகரந்தலரபக்க தூரபலபரபா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தேவன் அப்பா, எவ்வளோ நீங்க மகிமை பொருந்திய தேவன், மகத்துவங்களை செய்கிற தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. We just want to worship you Lord. எல்லாம் மனமார உள்ளத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம் மீது பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வருகிறது, ஒரு பலன் உண்டாகிறது, நம்முடைய சோர்வுகள் நம்மை விட்டு நீங்கி போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாட்சிமை நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். நீரே எங்கள் இரட்சகர். ஹல்லேலூயா. நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர். எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமா அந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Majesty, worship His majesty. Hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. Majesty, worship His majesty. Majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified,
King of all kings. Padlama. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. Hallelujah. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர். மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று முதற்பலனாய் உயிரோடு எழுந்த தேவன், எங்களை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ள கர்த்தர், சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. We worship you, Lord. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீரே இந்த இடத்தில் உயர்ந்திருப்பீராக. Hallelujah. Thank you. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. சில நிமிடங்கள் ஜெபித்து நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படிக்கு நம்ம கண்களை மூடி இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அவர்களுக்காக. ஆண்டவரே, நீ மனம் இறங்கும். ஆண்டவர் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சித்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதிகள் ஒன்றும் எங்கள் தேசத்துக்குள் வராதபடிக்கு மீண்டும் ஆண்டவர் வியாதிகள் எதுவும் எங்கள் தேசத்துக்குள் வராதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டுமாய், எங்கள் தேசத்தை சுற்றும் வேலையிடத்தில் காத்துக்கொள்ள வேண்டுமா, இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் தேச தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே, நீ நினைத்தருளும் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும். அவளை ரட்சியும். தேசத்தை நன்றாய் ஆள ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இருக்கிறதான ஆண்டவரே, டெல்லியில் நடக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் விவசாயியுடைய பிரச்சனைகளுக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எல்லா தீர்வுகளையும் கொடுக்கிற தகப்பனீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே அவருடைய போராட்டத்திலே நல்ல தீர்ப்பை நல்ல தீர்வை காணும்படி ஆண்டவரின் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தலைவருடைய ஆண்டவரை உள்ளங்களிலே கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் நல்ல தீர்வை கொண்டு வரத்தக்கதாய் அவருடைய இருதயங்களை கர்த்தர் திருப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலம் எங்கள் தேசத்துக்கோ அந்த விவசாயிகளுக்கோ எந்த ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இழப்புகளோ போராட்டங்களோ வராதபடிக்கு எல்லாம் அமைதலாய் நன்மையாய் முடிய ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யும்படியாய் ஒரு அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாத்திரமல்ல வருகிறதான எலெக்ஷனுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏப்ரல் நடக்க போகிறதான எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெள்ளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த எலெக்ஷனிலே நீர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. உமக்கு சித்தமான நல்ல தலைவர்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லாம் ஆண்டவரே தேர்தல்கள் நேர்த்தியாய் நடக்கப்பட ஆண்டவரே உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அவப்பனே ஸ்தோத்திரம். எந்த விதமான ஆண்டவரே தவறுகளும் நடக்காதபடிக்கு எல்லாம் நேர்த்தியாய் நடக்கப்பட ஆண்டவர் எல்லாம் ஆர்கனைஸ்டா ஆண்டவர் அற்புதமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே ஸ்தோத்திரம். நல்ல தலைவர்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு உருவாக்கி தாரும். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். மற்றபடி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல ஆண்டவர் நம்ம சபையில இருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். வியாதியில இருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த சபையில இருக்கிறதான ஸ்தோத்திரம் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே வியாதியிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்து இந்த வேளையிலே சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய கரத்தை நீட்டுவீராக. இந்த வேளையில தேவனுடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருத்தரையும் தொடும்படி ஜெபிக்கிறோம். வியாதியில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, பூர்ணமான சுகம் உண்டாவட்டும் அப்பா. நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கத்தக்கதாய் வருகிற ஆண்டு ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கலந்து கொண்டு ஆராதித்து தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா பலவீனங்களை நீக்கி பலப்படுத்தும். ஆசீர்வதியும். நாமத்துக்கு மகிமை உண்டாவட்டும். செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. வாக்குத்தத்த வசனத்தை வைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அந்த வசனங்களை நாம் தியானிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். யோவேல்
2:25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லும்போது எப்பொழுது அதை செய்கிறார் என்று சொன்னால், இந்த ஜனங்கள், யூதா ஜனங்கள், அவர்கள் மனம் திரும்பும் பொழுது, தேவனை விட்டு தூரம் போன காரியங்களிலிருந்து மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கதை பார்க்கிறோம். ஸோ தேர் இஸ் repentance before restoration. ஒரு நாம் மீட்படைவது அல்லது மறுபடியும் நமக்கு எதையாக பெற வேண்டும் சொன்னால் அதற்கு முன்பாக கர்த்தரிடத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். பார்க்கும் பொழுது வேதத்திலே யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யோசேப்பு அவன் வாழ்க்கையிலே தன் சகோதராலே பகைக்கப்பட்டு குழியிலே போடப்பட்டு மீதியானவர்கள் கையில வெட்கப்பட்டு அது பின்பு போத்திபாருடைய வீட்டில் வந்தான். அது பின்பு சிறைச்சாலைக்கு போனான். ஆண்டவர் அவனை சில வருஷங்களுக்குள் பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவனை உயர்த்தி விட்டார். அவன் தனித்தனியாக பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயரும்னு சொன்னா கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேல ஆகும். ஆனால் ஆண்டவர் சொற்ப காலத்திலே சில வருஷங்கள் அனுபவித்த அவன் பாடுகள் கஷ்டங்களத்திலே அந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் அவனை உருவாக்கி பார்வோனுக்கு தகப்பனாக, பார்வோனுக்கு அடுத்ததாக ஆண்டவர் அவனை உயர்த்தினதை பார்க்கிறோம். அப்பொழுது அவன் தன் சகோதரர்களை பார்க்கும் பொழுது தன் சகோதரர்கள் செய்த தவறுகளை, தன் சகோதரர் செய்த அநியாயங்களை அவன் மன்னித்தான், அவர்களை நேசித்தான். ஆகவே forgiveness is important, repentance is important. அவன் மன்னித்து அவன் மனம் திரும்பி தன்னுடைய சகோதரர்களை நேசித்து அவர்களுக்கு ஆசுவாதமாக அவன் மாறினதை பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனை குத்தி பேசி எவ்வளவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க போங்க யோபு கிட்ட, நீங்க காளைகள் இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, பலி செலுத்தி உங்களுக்காக ஜெபிப்பான், அப்பொழுது நான் கேட்பேன்னு சொல்லி யோபும் தன் நண்பர்கள் எவ்வளவோ பேசின வார்த்தைகள் எல்லாம் நம்மள மாதிரி கணக்கு வச்சு இருந்தானா அவன் வாழ்க்கையில அவன் டிப்ரெஷனுக்குள்ள தான் போயிருப்பான். நம்ம பாஸ்ட யோசிச்சுட்டே இருந்தோம்னா we'll be in depression. ஆகவே கடந்ததை மறந்து நாம் ஆண்டவர் எப்பொழுதும் புதிய காரியங்களை செய்கிற தேவன். ஏதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், behold I will make everything new. ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெஸ்டோரேஷனை பெற வேண்டும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பழைய காரியங்களை, பாஸ்டை நாம் மறக்க வேண்டும். இந்த யோபும் கூட தன் நண்பர்கள் செய்த காரியங்களாம் மன்னித்து அவர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்தான். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கேரக்டர், நல்ல ஒரு அவனுடைய மெச்சூரிட்டியை பார்க்கிறோம். அவனுக்கு என்ன செஞ்சாலும் அதை மன்னித்து யோசேப்பும் யோபும் மன்னித்ததுனாலே அவனுடைய வாழ்க்கையில ஆசுவாதமாக அவர்கள் இருந்ததை பார்க்கிறோம். இப்படி யோபு செய்ததுனாலே அவன் ரெட்டிப்பாய் அவன் ஆஸ்வதிக்கப்பட்டான். God gave double for his trouble. யோபுனுடைய ட்ரபிள்ல ஆண்டவர் அவனை டபுளா ஆஸ்வதிச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுதுதான். ஆண்டவர் யாரையுமே சாதாரணமாக ஆஸ்வதிக்கிறது இல்லை. ஆண்டவர் ஆஸ்வதிக்கும் சொன்னால் அதற்கு முன்பாக ஒரு நிபந்தனையும் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்களும் என்ன செய்தார்கள்? யோபுடைய நண்பர்கள் காளைகளை கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள். தேவனிடத்தில் எதையாக நாம் பெற வேண்டும் சொன்னால் நாமும் நம்முடைய அன்பை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும், காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்திலே பார்க்கும்பொழுது பட்சித்த வருஷங்களின் ப்ளூரல்ல சொல்லப்படுறது. வருஷத்தின் நன்மை விளைவுன்னு சொல்ல, வருஷங்களின் விளைவு ப்ளூரல், நாட் சிங்குலர். ஒன்லி காட் கேன் கிவ் பேக் த இயர்ஸ். நம்ம கொரோனால வேலை இல்லாம போயிருக்கலாம், கொரோனால லீவ்ல இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது வேலை பார்க்கிற பாஸோ அல்லது பிஸ்னஸ் மேன்களோ நம்முடைய வாழ்க்கையில எழுந்து போன சம்பளத்தெல்லாம் திரும்பி கொடுக்க போறது. எத்தனையோ ஸ்கூல்களில் டீச்சருங்க வேலை பார்த்துருக்காங்க. அந்த டீச்சர்களுக்கு அந்த ஸ்கூல் ஓனர்ஸ்
சம்பளம் கொடுக்காம இன்னும் ஏமாத்திட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் ஒருவர்தான் நாம் இழந்த வருஷங்களின் விளைவை நமக்கு திரும்ப அளிக்கிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு நாம் இழந்தவர்களை திரும்ப பெறக்கூடிய ஆண்டவர் சந்தர்ப்பத்திலே நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். ஸோ வாட் எவர் த devil robbed you, get it all back. You have the right to reclaim it. ஆண்டவரிடத்துல நான் திரும்ப பெற்றுக்கொள்ள நமக்கு அதிகாரம் உண்டு. யோவான் 10:10 பார்க்கும்போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் 2 வேறொன்று இருக்கிறான், நான் அவைகள் ஜீவனுண்டா இருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். திருடன் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் திருடினதை பார்க்கிறோம். வேதத்திலே பார்க்கும்பொழுது ஒருவன் திருடினால் 7 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டும் சொல்லப்படுது. ஆகவே நாம் இழக்கிறதை விட நாம் பெறப்போகிறது அதிகம். ரெஸ்டோரேஷன் இஸ் பிகர் தேன் தி திங்ஸ் யூ ஹவ் லாஸ்ட். ஆகவே நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அதற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துவோம். ஒருவர் ஒரு மாடு வச்சிருந்தாராம். அந்த மாடு வச்சிருந்தப்போ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டானா. அவன் திருடிட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன்னா அவன் திருடணும் என்ன பண்ணணும், பிடிக்கப்பட்டா 5 மாடுகளை கொண்டு வந்து கொடுக்கணும். இவன் வச்சிருக்கிறது ஒரு மாடு, அது ஏற்கனவே பால்லாம் கறந்து அது சொங்கி மாதிரி ஆகி கடைசியில் ரிட்டையர் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாடு. அதுல கடைசியில் இன்னும் கொஞ்ச நாள் அந்த மாடு செத்துரும். அதை திருடிட்டு போயிட்டான் திருடன். அதனால இப்போ என்ன பண்ணணும், இவன் ஒரு மாடு பதில் 5 மாடு கொண்டு வரணும். இப்போ 5 மாடு அவன் சந்ததியா அவன் பயன்படுத்த முடியும். இதுதான் நமக்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்தில் பார்க்கும்போது அவன் என்ன செய்யணும்னு சொன்னால், லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள். அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியினால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக் கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமல் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அவன் முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 5இல் 1 பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்கு உரியவனுக்கு கொடுத்து விட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெற போறோம்னா 120%, 120% நமக்கு கிடைக்க போகுது. ஆகவே இப்பொழுது நீங்க ஆயத்தமா இருங்க. சத்துருடைய சாத்தானுடைய கிரதிலிருந்து நம்ம எல்லாவற்றையும் நம்ம பறித்து போட்ட எல்லா காரியங்களும் நம்ம பெற போகிறோம். என்ன, ஒருவேளை நம்முடைய நேரத்தை திருடி இருப்பான், நம்முடைய சந்தோஷத்தை திருடி இருப்பான், நம்முடைய உறவுகளை திருடி இருப்பான், நம்முடைய சுகத்தை திருடி இருப்பான், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை திருடி இருக்கலாம், நமக்கு நம்முடைய பர்பஸ் அவன் திருடி இருக்கலாம், நம்முடைய ப்ராஸ்பரிட்டி திருடி நம்மை கடலில் கொண்டு போய் விட்டுருக்கலாம். ஆனால் எதையெல்லாம் இழந்தோமோ எல்லாவற்றையும் நாம் 120% பெறத்தக்கதாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய வருஷங்களை, பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுக்கிறவர். ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7 மடங்கு நாம் திரும்ப பெறப்போகிறோம். 120% பெறப்போகிறோம். இரண்டாவது பார்க்கும் பொழுது எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30:17. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று எரேமியா 30:17 என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை பார்க்கும்போது I will restore health to you and I will heal you. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்களுடைய வியாதிகளிலிருந்து ஆண்டவர் சுகம் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஒருவேளை ஆலய ஆராதனைக்கு வர முடியாமல் இந்த ஆன்லைன்ல நீங்க சர்வீஸை பார்க்கலாம். எத்தனையோ வாரம் பந்தயம் எடுக்க முடியாம கூட இருக்கலாம் சரீர பலவீனத்தினால. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களை குணமாக்க போகிறார். நான் உங்களை ஆரோக்கியம் வரப்பண்ண போகிறேன். கர்த்தர் தான் நமக்கு சுகம் தரும் தெய்வம். அவருடைய பெயர் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அநேக வியாதிஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். தன்னிடத்துல வந்த எல்லா வியாதிகளையும் சுகமாக்கினார். அவரால் முடியாம, என்னால முடியல இந்த வியாதி, நீ போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பல. சோதர சீஷர்களால் முடியாததை கூட அவர் செய்து முடித்ததை பார்க்கின்றோம். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினார்.
அந்த ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கொடுக்க போதுமான இருக்கிறார். ஐ வில் ரெஸ்டோர் ஹெல்த். இரண்டாவது, பிசாசு நம்மிடத்திலிருந்து திருடின அந்த சுகத்தை மறுபடியும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சுகம் தரும் தெய்வம். ஒருவேளை மென்டல் ஹெல்த் நமக்கு தேவையா இருக்கலாம். மனதில் சில காரியங்கள் யோசித்து கவலைப்பட்டு கொண்டு டிப்ரெஷனை நம்ம போகலாம். இன்றைக்கு அநேக மக்கள் டிப்ரெஷன்ல போய் தற்கொலையை பண்ணி கொள்வதை பார்க்கிறோம். இந்த நாட்டில் பார்க்கும்பொழுது எத்தனையோ பேர் மருத்துவர்களும் கூட டிப்ரெஷன்ல போறதை பார்க்கிறோம். வேலை அதிகமாக ரெஸ்ட் எடுக்க முடியாம இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நாட்டில் மென்டல் ஹெல்த் நமக்கு தேவை. அந்த சுகத்தை ஆண்டவர் இருக்கிறார். ரெண்டாவது, பிசிக்கல் ஹெல்த், சரீர பிரகாரமான சுகம். எத்தனை ஆஸ்பத்திரியில போய் பார்க்கிறோம். இன்னைக்கு ஏராளமான மக்கள் லைன்ல நின்று சுகத்துக்காக, மருந்து மாத்திரைகளுக்காக, ஆபரேஷனுக்காக அவர்கள் கூட்டமாய் ஆஸ்பத்திரி தேடி போவதை பார்க்கிறோம். ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு வாழ வைக்கிற தேவன். 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாருக்கும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொல்லி இருக்கிறார். வியாதியாயிருந்து எங்கேயும் பார்க்கல. ஆண்டவர் சுகமாய் இருக்க முடியாதான் விரும்புகிற தேவன் இருக்கிறார். நம்முடைய ஆத்மா வாழ்ந்தாதான் நாம் சரீரம் சுகமாய் வாழ முடியும். 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல 23ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்துல தாவீது சொல்கிறாரு, Psalm 23 verse 3, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் He restores my soul. என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் ஆத்துமாவை தேற்றுகிறதால அதனுடைய பலன் என்ன நடக்கிறது? நாம் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறது. அவருடைய கோலம், அவருடைய தடியை நம்மை தேற்றுகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய பாத்திரம் நிறைவு செய்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறார். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்க செய்கிறார். ஸோ ஆத்மா வாழ வேண்டும். ஏனென்றால் ஆத்மா தான் முக்கியம். சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனால் ஆத்மா நித்தியமாய் தேவனோடு கூட இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னார், மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லப்படுகிறது. ஆகவே நம்ம ஆத்மா நன்றாக இருக்கும் பொழுது நமக்கு செலிப்ரேஷன் இருக்கிறது, நமக்கு கொண்டாட்டம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே ஆத்மா வாழ வேண்டும். இந்த ஆத்மாவை நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்து, பிரச்சனைகளை கொடுத்து, போராட்டங்களை கொடுத்து, நஷ்டங்களை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை எவ்வளவோ வேதனைப்படுத்தியிருப்பான் பிசாஸ். அவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஏசாயா 42:22, இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி, விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். No one says restore. அதாவது எங்களை மறுபடியும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, மீட்டுக் கொள்ளுங்கள் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. God has given authority in our tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த ரெஸ்டோரேஷன் நமக்கு வேணும் சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணாத எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. ஆகவே அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில we have to tell restore, Lord restore me, restore my soul, restore my body, restore my finances என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை செய்யும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் விடுதலை பெற முடியும். அதோடு கூட ஆண்டவரோடு கூட நம்ம ரைட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். கர்த்தரோடு கூட சரியான உறவு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். If you want God to restore you, you have to move forward and forget what has happened to you in the past. தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரெஸ்டோரேஷனை கொடுக்க வேண்டும் சொன்னால், நாம் இழந்து போனதை பெற வேண்டும் சொன்னால், கடந்தவைகளை மறந்து, பின்னானவைகளை மறந்து, முன்னானையில் நோக்கி நாம் செல்ல வேண்டும். Because God is making new things. ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறார். If you meditate the things happened to you in the past, you will be depressed. கடந்த காலங்களில் நடந்தவைகளை உட்கார்ந்து யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில சோர்ந்து தான் போவீங்க, டிப்ரெஷன்ல போயிடுவீங்க.
அதனால அதை மறந்து ஆண்டவரை நோக்கி நாம் முன்னேறும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில ரெஸ்டோரேஷனை கொடுக்க விரும்புகிற தேவனா இருக்கிறார். What God restores, people will know God is in the midst and God is with you. தேவன் நமக்கு இழந்த போனவர்களை திரும்ப கொடுக்கும் பொழுது மக்கள் அறிந்து கொள்வார்கள் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிய வருதும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தில் வாக்குத்தத்தத்தில் யோவேல் 2ல வாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டு 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, you will eat plenty, குறைவா இல்ல சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை என்ன செய்வோமா, கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம், பிரைஸ். இங்க 3 பீஸ் வருவதை பார்க்கிறோம். பிளென்டி சம்பூர்ணம், 2வது கர்த்தரை துதிக்கிறோம், பிரைஸ். 3வது பார்க்கும்பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதுன்னு சொன்னா நம்மை கூட இருந்து ஆண்டவர் பாதுகாக்கிற ப்ரொடெக்ஷன். 3 பீஸ், பிளென்டி, பிரைஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் இந்த 3 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும். கொரோனா காலத்துல கடைங்க திறக்கப்படல, எப்போ கடை திறக்கும் ஏதாவது பொருளை வாங்கலான்னு பார்ப்போம். அதுக்குள்ள ஓடி போய் ஆட்டு பெரிய பெரிய பை நிறைய ஃபுல்லா அவங்க எல்லாவற்றையும் நிரப்பிட்டு கடைசியில் என்ன மிச்சம் மீதி இருக்க ரேக்கில் தான் நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வரோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றார், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாழ்க்கையில திருப்தி நம்முடைய வாழ்க்கையில வேணும். எங்க போனாலும் சில சமயத்தில் நமக்கு திருப்தி இருக்காது. இந்த ஹோட்டல் பேரை பார்த்தா நல்லா இருக்குன்னு உள்ள போய் சாப்பிட போனா அதுல சாப்பாடு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், ஆனால் பில்லு ஏகப்பட்ட பில்லா இருக்கும். திருப்தி இருக்காது நம்முடைய வாழ்க்கை. கல்யாணத்துல சாப்பிட போகும்போது பார்த்தா நமக்கு இலையில போடும்போது பார்த்தா நமக்கு பெரிய இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பெரிய இலை போட்டிருப்பாங்க, நமக்கு சின்ன குரோட்டன் இலை மாதிரி சின்னதாக கொடுத்துருப்போம். உடனே நமக்கு திருப்தி போயிடும். சாப்பாடு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு போடுறத பார்ப்போம், நமக்கு போகும்போது வெறும் சாதம் இருக்கும், இல்லை மசாலா வந்துடும், கறி வராது. இப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் இருக்கிறத பார்க்கும். ஒருவேளை பிரியாணி சாப்பிடலாம், நம்ம இன்னொரு வேலையில சாப்பிட்டுக்கணும். ஆனால் திருப்தி நம்முடைய வாழ்க்கையில வருவது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது கல்யாணத்தை செலவு பண்ணி எல்லாம் பண்ணாலும் இன்னும் இப்படி பண்ணிருக்கலாமே, இன்னும் அப்படி பண்ணிக்கலாமே, நமக்கு திருப்தி இல்லாமல் போகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு திருப்தியை கொடுக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் திருப்தி அடைந்து என்று ஆண்டவர் சொல்றார். God will satisfy you. ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்து உங்களுக்கு திருப்தி, வேலையில திருப்தியை கொடுப்பார், உங்களுக்கு வருமானத்துல திருப்தியை கொடுப்பார், உங்களுடைய பொருளாதாரத்துல திருப்தியை கொடுப்பார், உங்கள் சரீர சுகத்துல திருப்தியை கொடுப்பார். ஆண்டவர் எதெல்லாம் எழுந்தீங்களோ அதை திரும்ப கொடுத்து உங்களை திருப்தி அடை செய்கிற தேவனா இருக்கிறார். உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவன். ஆண்டவர் ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு தேவை ஒன்று இருந்தது. அந்த தேவைக்காக செபித்த பொழுது ஆச்சரியமாய் சில நிமிஷங்களிலே ஆண்டவர் அந்த தேவையை ஆண்டவர் சந்தித்தார். நாம் ஆண்டவர் ஆராதிக்கிற தேவன் எதையாகிலும் நம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்கிறார். எந்த ஒரு காலத்தில் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். எந்த இடத்துல வெட்கப்படுறீங்களோ, எந்த இடத்துல தலைகுனியை வைக்கிறாங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை வேர்த்தி சோத்திரம் ஆண்டவர் ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Why does God allow bad things happen to good people? நல்ல மனுஷர்களுக்கு, நல்லவர்களுக்கு, நன்றாக ஜெபிக்கிறவர்களுக்கு, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, வேத தியானிக்கிறவர்களுக்கு, அன்றாடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு ஏன் மோசமான காரியங்கள் நடக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஏன் நடக்கக்கூடாது? எல்லாமே நல்லதான் நடக்கணுமா? நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் sometimes God allows bad things happen before He is going to do good things in your life. நம்முடைய வாழ்க்கையில நன்மையான நல்ல காரியங்கள், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறதுக்கு முன்னால ஒரு தீமை வருகிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவர் மீட்பராய் ரட்சிப்பு கொண்டு வருவான்னு பிசாசு என்ன செய்யறான்? 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் சாவடிக்கிறான். பயங்கரமான காரியங்கள் ராமாவில கூக்குரல் ஏற்பட்டது பார்க்கிறோம். ஆனால் பிசாசு ஒருபொழுதும் தேவனுடைய திட்டங்களை அவன் அழிக்க முடியாது. Satan cannot destroy God's plan and purpose in your life. உங்கள் வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை பிசாசு அழிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனால் முடிவிலே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். மறுபடியும் நெருங்க நாளை முறியாமல் மறுபடியும் தூக்கி நிறுத்தி ஆண்டவர் நம்மை கொண்டு சேர்க்கிறதை பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்து சகையுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அதாவது சகையுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சகையை சந்திக்க வரும்போது சகையோடு கூட வீட்டுக்கு வர வேண்டும் சொன்ன போது 2 பேரும் வந்து கொண்டிருக்கிற வேலையில சகையை சொல்றான், நான் யாரிடத்துல மணியாகமா வாங்கினால் நாளத்தினியாக திரும்பி கொடுக்கிறேன். I will restore 4 times என்று சொல்றதை பார்க்கிறோம். சகையை நாளத்தினியாக திரும்ப கொடுத்து விடுகிறேன் சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் எதையெல்லாம் இழக்கிறோமோ அதை விட அதிகமாக தான் நாம் பெறப்போகிறோம். அதனால இழக்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. இழப்பை விட வரப்போறது அதிகமா இருக்கிறது. அதை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Satan cannot destroy the purpose of God because God has a plan of restoration whenever things go wrong. எப்பொழுதெல்லாம் காரியங்கள் தவறாய் போகுதோ அப்பதான் ஆண்டவர் திட்டத்தை ஏற்படுத்துவதில்லை. ஏற்கனவே திட்டத்தை முன்குறித்து வைத்து ஆண்டவர் நமக்கு ஒரு ரெஸ்டோரேஷனை ஆண்டவர் வைத்திருக்கிறத பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் அவன் பாவம் செய்த பொழுது பாவத்துக்கு பரிகாரமாக ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் அங்க ஒரு மெசியானிக் ப்ராபஸை கொடுத்து உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் சிலுவையினுடைய பாடுகளையும் குறித்து அங்கு சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். லோக்கஸ்ட் ஆர் தி ஜட்மெண்ட் ஆஃப் காட். இந்த லோக்கஸ்ட் எல்லாம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் தேவனால் நியாயத்தீர்க்கப்படுறாங்களோ அப்போது அங்கே இந்த லோக்கஸ்ட் வெட்டுக்கிளிகள் வருவதை பார்க்கிறோம். பிளேக், அந்த 10 வாதைகள் வந்த பொழுது இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வேறு பிரித்து அந்த எகிப்து ஜனங்கள் இந்த வெட்டுக்கிளிகளினாலே பாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். வெட்டுக்கிளிகள் பவுஞ்சாய் கூட்டமாய் வரும் பொழுது இருக்கிற பசுமை எல்லாம் அது என்ன செய்கிறது, அழித்து போடுவதை பார்க்கிறோம். நன்மையானவைகள் எல்லாம் அவைகள் அழித்து இல்லாமல் போக பண்ணுவதை பார்க்கிறோம். நாம் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது எதையெல்லாம் பட்சித்து போட்ட வருஷங்களை திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் மத்தியிலே உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை. யார் அனுப்புறா? தேவன் தான் அனுப்புறார். அப்ப ஆண்டவர் நம்ம ரொம்ப மோசமா நம்ம சோதிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தணும்னு விரும்புறவர்ல இது நிமித்தமாக எப்படியாவது நம்ம ஆண்டவரிடத்திலே நெருங்கி வர வேண்டும் என்றுதான் பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை தேவனை விட்டு தூரம் போவதற்கல்ல, தேவனிடத்தில் நெருங்கி வந்து ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வதற்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதோடு உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோட காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. சோத்திரம். Restoration will be more than what you lost. நீங்கள் எதையெல்லாம் எழுந்தீர்களோ அதை விட அதிகமாக தான் நாம் பெறப்போகிறோம். God restore your life's purpose. நம்முடைய வாழ்க்கையின் திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நாம் ஒருவேளை வழி விலகி போனாலும் மறுபடியும் கொண்டு வருவதை பார்க்கிறோம். யோனாவுடைய வாழ்க்கையிலே நினைவிலே போய் ஆண்டவர் அழிவிலிருந்து ஜனங்களை காக்கும்படி பிரசங்கிக்க சொல்ல அனுப்பினார். ஆனால் அவன் வழி விலகி அவன் வேற வழியா தர்ஷீசுக்கு போகிறான். ஆனால் அவனை ஆண்டவர் விடவில்லை. ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்து நிறைவேற்றுகிறதை பார்க்கின்றோம். இந்த ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையிலே சோத்திரம் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யோபுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுக்கு. ஆகவே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட போகிறீர்கள். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். இந்த 2021 வருஷத்துல ஜனவரி மாதத்தை கடக்க போகிறோம். பிப்ரவரி மாதத்திலே நாம் பிரவேசிக்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி ஒரு நாள் முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரைந்தோம் எண்ணி பார்க்கும் பொழுது எந்த காரியத்திலும் நீங்க வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கின்றார். ஆண்டவர் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த ஆண்டவரை உறுதியான பிடித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பழையவைகளை மறந்து ஆண்டவரை முன்னானவைகளை நோக்கி ஓடத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக ஜெபிக்கலாம். பரிசுத்த அன்பர்களே பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் தியானித்த இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் ஆண்டவரே. நீர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன், சொன்னதை செய்யும்பொழுதும் உன்னை கைவிடுதல் சொன்ன தேவன். எங்களை ஆண்டவரே கைவிடாத தேவன், நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன். தொடர்ந்து ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் ஆண்டவரை சோதரிக்கிற இழந்தவர்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள, இழந்தவர்களை விட அதிகமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையின் கனம் துதியும் புகழ்ச்சியுமே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல பலனையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம்ம நேரம் விட்டு விட்டு நாசத்தை காப்பார்.